மக்களே, வெல்கம் டு சிந்துஜன்லா. வைஷு வந்து அயர்லாண்டுக்கு ஒரு ஸ்பவுஸ் வீசால தான் வந்திருந்தாங்க. வீசா வரதுக்காக நிறைய டாக்குமெண்ட்ஸ் வீசா அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ நம்ம தள்ளி வச்சுட்டு எமோஷ்னல் சைடாக எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், அயர்லாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் சேஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ அயர்லாண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருப்பீங்க, ஆனால் ரியாலிட்டி எப்படி ஸ்ட்ரைக் ஆச்சு? நான் அயர்லாண்டுன்னு எனக்கு சிந்துஜனை தெரிகிற வரைக்கும் எனக்கு அயர்லாண்டுன்னு ஒரு கண்ட்ரி இருக்கிறதே தெரியாது. வீசாலாம் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா எவ்வளோ நாள் ஆகும்னு நினச்சிங்க நீங்கள்? நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 months ஆகும்னு நினச்சேன். பிகாஸ் இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணவங்க தான் ஜாஸ்தி பேர். அண்ட் சிந்துஜனோட ஃப்ரெண்ட்ஸோட வைப்ஸ் அவங்க எல்லாருமே வந்து இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணனால ஜென்ரலி ஒரு 3 months ஆகும்னு நினச்சேன். பட் நான் ஸ்ரீலங்காலேருந்து அப்ளை பண்ணனால எனக்கு இட் டுக் ஒன்லி 3 weeks. 3 weeksல கிடச்சிருச்சு. பிகாஸ் ஸ்ரீலங்காலேருந்து பிஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட்லாம் வைக்க தேவையில்ல. இமிக்ரேஷன் ஆஃபீஸர் கூட என் பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு, ஓ ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்டா, நான் முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னார். Why should I give you this visa? You might just disappear there and never come back. Well, because I'm in love. I'm in pursuit of that love. ஆமாம், அப்ளை பண்ணோட ரொம்ப சீக்கிரமாகவே கிடச்சிருச்சு. நவம்பர் கடைசியில் கிடச்சிருச்சு. டிசம்பர் 1 வந்துட்டேன். ஸோ பொதுவாக நம்ம ஐலாண்ட் கூகுள் பண்ணி பார்த்தா குளிராக இருக்கும், அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபேக்ட்ஸ். ஆனால் இவ்வளோ குளிராக இருக்கும் நீங்கள் வந்த பிறகு தான் தெரியும். சிந்துஜா எனக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு இங்கே குளிரும், எப்போ பார்த்தாலும் மழை பெய்யும் அப்படின்ட்டுன்னு. அது கொஞ்சம் எக்ஸ்பெக்டட் தான். ஆனால் அந்த இன்டென்சிட்டி தெரியுமா உங்களுக்கு, எவ்வளோ குளிரும் அப்படின்றது வந்து இங்கே ஏர்போர்ட்ல இருந்து. ஆமாம், நான் கூட ஃபர்ஸ்ட் வந்தோன்னே ஏர்போர்ட்டில் வச்சு எனக்கு கொஞ்சம் பேர் தெரியும் இங்கே, அதனால. ஸோ நான் கூட இங்கே ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட்டில் வந்த பிறகு சிந்துஜன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் என்ன அவ்வளோ குளிரும்னு சொன்னீங்க. குளிரவே இல்லைன்னு டிசம்பரில் வந்தனால குளிர்ந்துச்சு. பட் நான் 2-3 ட்ரெஸ்ஸு ஜாக்கெட்லாம் போட்டிருந்தனால அவ்வளோ இன்டென்சிட்டி தெரில. அவ்வளோ இது போட்டிருந்தோம். ஏர்போர்ட்குள்ளே ஒரு இது இருக்கும்ல, ஏர் கண்டிஷனர். ஆமாம், பில்டிங்குக்குள்ளே இருந்தீங்க. ஆமாம், அப்போ எனக்கு தெரியல. பில்டிங்கை விட்டு வெளியே தாங்க கால் வச்ச, ஒரு குளிர்ந்துச்சு, குளிர் தாங்க முடியல. அப்பதான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே ஐலாண்ட் ரொம்ப குளிருது அப்படின்ட்டு. கல்யாணம் பண்ணி வந்தாலே வந்து இட்ஸ் அ நியூ லைஃப்ல. ஸோ யூ ஆர் ஸ்டார்டிங் அ நியூ லைஃப்னாலே வந்து உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ், புது அட்மாஸ்பியர் அப்படிலாம் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை ஒரு புது கண்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக உங்கள் ஃபெமிலியர் என்வாயன்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ எங்கள் 2 பேருக்குமே அப்படி தான் இருந்துச்சு. அது இப்போ நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணால் நம்ம வீட்டுக்கு போக ஆசைப்படுவோம், அதெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே எங்கள் 2 பேருக்குமே சான்ஸ் கிடைக்கல. ஸோ நம்ம இங்கே வந்தோம். அப்படி என்ன ஆகும்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரொம்ப 2 பேருமே டிபெண்ட் ஆயிடுவாங்க 2 பேர் மேலேயும். ஸோ அது அன்எக்ஸ்பெக்டட் தானே. நம்மளுக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்காதுல்ல. ஸோ அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. அது இங்கே வந்து லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயம். அதுதான் ரொம்ப டிபெண்ட் ஆகிட்டோம் 2 பேரும். ஓகே, இப்போ நான் ஸ்டூடெண்ட்டாக இங்கே வரும்போதே நம்ம வீட்டில் வந்து நம்ம அம்மா தான் சமைச்சு தருவாங்க, க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். இங்கே வந்து நம்ம தான் எல்லாமே பார்த்துக்கணும், A to Z எல்லாமே நம்மளே தான் பார்த்துக்கணும். ஸோ நம்மளே சமையல்காரனா மாதிரி, நம்மளே எல்லாமே க்ளீன் பண்ணுறது, நம்மளே க்ளீனராக மாதிரி எல்லாம் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மேரி பண்ணிவிட்டு திருப்பி வேறு வீட்டுக்கு வரதே நீங்கள் யுவர் லீவிங் பிஹைண்ட் யுவர் எல்லாரையும் மிஸ் பண்ணுவீங்கல்ல, உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாரையும். ஸோ அவ்வளோ பேரையும் விட்டுட்டு வந்து இங்கே வந்து செட்டில் ஆகும்போது இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்ல. ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஸோ நானும் இப்போ எங்கள் வீட்டை தாண்டி வேறு எங்கேயுமே இருந்தது கிடையாது. ஸோ நானும் குக்கிங், கிளீனிங் எல்லாமே இங்கே வந்து கற்றுக்கிட்டேன். இன்ஃபேக்ட் எனக்கு டீ போட சொல்லி கொடுத்ததே சிந்துஜன் தான். பட் இப்போ பிரியாணியே செய்வேன். ஸோ அப்புறம் டீச்சர்ஸ் யூ ஸ்டஃப். நீங்கள் இங்கே குக்கிங், கிளீனிங்லாம் கண்டிப்பாக படிச்சுட்டு வரணும்னு கிடையாது. நீங்கள் வந்தால் கண்டிப்பாக கற்றுப்பீங்க. அடுத்த கொஷின், நம்ம சேனல்லையே நிறைய பேர் வந்து கமெண்ட் போடுறது, இப்போது ஸ்டூடெண்ட்டாகவோ இல்லாட்டி இப்படி ஸ்பவுஸ் வீசாவில் வரவங்க வந்து அங்கே வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ தே ஆர் லீவிங் தேர் ஜாப் தேர் அண்ட் தென் தே ஆர் கம்மிங் டு அயர்லாண்ட் அண்ட் தே வாண்ட் டு ஸ்டார்ட் தேர் கரியர் ஹியர். ஸோ உங்களுக்கு ஜாப் சர்ச் எப்படி இருந்தது? எவ்வளோ நாள் ஆச்சு கிடைக்கிறதுக்கு? நான் அங்கேயே ஏர்ன் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள். லைக் நம்ம ஜென்ரேஷன் எல்லாருமே நம்மளுக்கு ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருந்திருக்கும். பிகாஸ் எல்லாருமே 2-3 டிகிரி வச்சுருக்கோம்,
ஒரு வேலைக்கு போயிருப்போம், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்பெஷலி ஸ்பௌஸாக மூவ் ஆகும்போது என்ன ஆகும்னா யூ லூஸ் யுவர் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஸ்பெஷலி நம்ம டிபெண்ட் அப்படின்ற ஒரு தாட் வேறு மண்டேல வந்துடும். அதனால நான் எனக்கு இங்கே வந்து வேலை கிடைக்கும் அட்லீஸ்ட் 7 மாதம் ஆச்சு. அது வந்து ஃபர்ஸ்ட் 2 months நம்ம நியூலி மேரீடில், ஸோ ஃபன்னாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. பட் இவென்ச்சுவலி ஐயோ நம்ம கையில் சொந்தமாக காசு இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் தான் இப்போ ஹஸ்பண்ட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணால் கூட நீங்கள் வந்து ஐயோ நம்ம கை காசு போட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ணி பழகிருப்போம்ல, ஸோ நம்ம கையில் காசு இல்லாத போது கொஞ்சம் ஒரு மாதிரி மென்டலி அப்செட் ஆகும். ஸோ அது வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் ஐலாண்டோ எனி ஃபாரின் கண்ட்ரிஸ் நீங்கள் போகிறதா இருந்தால் ஸ்பெஷலி ஆஸ் டிபெண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் மென்டலி உங்களை ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளுக்கு இன்கேஸ் நம்ம அங்கே போனால் வேலை செய்ய முடியாமல் போகலாம், ஆர் வேலை செய்ய முடிஞ்சாலும் அது டிலே ஆகலாம். ஸோ டிலே ஆனால் கூட I'll be okay அப்படின்ற மாதிரி நீங்கள் மென்டலி of course yeah you have to keep searching but it's just that like until you get your job ஒரு மாதிரி mentally disturbed ஆவே இருக்கும். அதுக்கு you should be ready. ஃபில் பண்றதுக்கு you can do your hobbies ஆர் இல்லாட்டி உங்கள் கரியருக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேஷன் இல்லாட்டி ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறது, அது கூட நம்மளோட வேலைங்களை நம்ம டெய்லி பார்க்குறதுக்கு அந்த டைம் வந்து ஃபில் ஆகிடும். ஒரு ஃபேமிலியாக ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து அயர்லாந்து வரும்போது என்னெல்லாம் கொண்டு வரலாம், என்னெல்லாம் கொண்டு வந்தோம், என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம், எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எதெல்லாம் யூஸ்ஃபுல் இல்லை இங்கேயே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்க? ஓகே, ஸோ இப்போ எப்படியுமே வந்து உங்கள் பார்ட்னர் ஹஸ்பண்ட் வந்து ஸ்டூடெண்ட் விசாலையோ ஒரு ஒர்க் பண்ண பேச்சுலராக தான் இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அவங்க கிட்ட இட்லி சட்டியோ தோசைக்கல் வச்சுருப்பாங்க மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள். பட் இட்லி சட்டி புட்டு சாப்பிட்றவங்களாம் அந்த புட்டு மேக்கர் அதெல்லாம் வந்து உங்கவுங்க டேஸ்டின் படி நீங்கள் வரும்போது கொண்டு வந்துருங்க. பிகாஸ் எல்லாருமே அவங்கவுங்க 23 kgs or 30 kgs வச்சு தான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வரும்போது அதுவும் நீங்கள் ஒரு ஃபேமிலி ஆக போகிறீங்க. ஸோ ஃபேமிலி ஆகும்போது அது இன்னும் ப்ளசண்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் உங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான இட்லி சட்டி, ப்ரெஷர் குக்கர் கண்டிப்பாக கொண்டு வாங்க. ப்ரெஷர் குக்கர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்கள் ரைஸ் வச்சுக்கலாம், பிரியாணி பண்ணிக்கலாம். ப்ரெஷர் குக்கர் ஆனால் இப்போ இங்கே இருக்க இந்தியன் ஸ்டோர்ஸ்லேயே இருக்கு. ஆனால் அந்த அடிகனமான அங்கே கொஞ்சம் ரீசனபிள் இல்லை இந்தியாவில். கொண்டு வரதுக்கு லக்கேஜில் இடம் இருந்துச்சுன்னா கொண்டு வரலாம். மேபி ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வராதீங்க, செகண்ட் தேர்ட் டைம் போயிட்டு வரும்போது கொண்டு வாங்க. அப்புறம் இது வேற என்ன கொண்டு வர? நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், தயவு செஞ்சு யாருமே வின்டர் வேர் வாங்கிட்டு வராதுங்க. அட்லீஸ்ட் ஒரு பேர் வாங்கிட்டு வாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஜாக்கெட், ஒரு ஹூடி ஒரு வின்டர் வேர், லைக் ஒரு செட் ஆஃப் வின்டர் வேர் மட்டும் வாங்கிட்டு வாங்க கொஞ்ச நாள் மேனேஜ் பண்ணுறதுக்கு. வின்டர் வேர்லாம் இங்கேயே நல்லா சீப்பாக கிடைக்கும், நிறைய இடங்கள் இருக்குது. நீங்கள் பிராண்டட் ஐட்டம்ஸ் வேணும்னா அதுவும் வாங்கிக்கலாம், இல்லாட்டி சீப்பான பிராண்ட்ஸும் இருக்குது. ஸோ அது இன்னும் நல்ல குவாலிட்டியாக சீப்பாக இங்கேயே கிடைக்கும். ஏன்னா நான் ஏமாந்துட்டேன், ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வாங்கிட்டு வந்தேன். பட் இங்கே வந்த பிறகு அதை விட ரீசனபிளான. அயர்லாந்து வெதர் வந்து குளிர்னு சொல்லுவாங்க, ஆனால் மழையும் பெஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் குளிருக்கு மட்டும் வாங்கினா ஹுட்டட் இல்லாமல் வாங்கிடுவீங்க, இல்லாட்டி வாட்டர் ப்ரூஃப் இல்லாதது வாங்கிடுவீங்க. ஸோ அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ மழை குளிர் ரெண்டுமே தாங்குற மாதிரி ஒரு வெதர் ஜாக்கெட் தான் வாங்கணும். ஸோ இந்தியாவில் வாங்குறதுனா நான் டெக்கத்லானில் வந்து வாட்டர் ப்ரூஃப் வின்டர் ஜாக்கெட்ஸ் வாங்கினேன். ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் என்ன தானே இவ்வளோ நேரம் கொஸ்டின் கேட்டுட்ருக்கீங்க, ஐ ஹாவ் அ கொஸ்டின் ஃபார் யூ. ஸோ இப்போ நீங்கள் பேச்சுலராக இங்கே இருந்திருப்பீங்கல்ல, பேச்சுலராக இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்திருக்கும், ஒரு ருட்டீன் இருந்திருக்கும், ப்ளஸ் பசங்க எவ்ரி ஒன் நோஸ் ஜாலியாக இருந்திருப்பீங்க. ஸோ ஒய்ஃப்னு உங்களை டிபெண்ட்னு ஒருத்தங்க வரும்போது ஹவு டிட் யூ ஃபீல்? நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஏறிடும், ஏன்னா நம்ம ஃபேமிலியாக ஸ்டார்ட் பண்ணுறோம்ல. ஸோ ஃபஸ்ட்டு பசங்களோட இருக்கும்போது நல்லா ஜாலியாக ஊர் சுற்றிட்டு ஒன்றும் கண்டுக்காமல் ஜாலியாக இருந்தது தான். ஆனால் நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே நான் வந்து நிறைய இப்போ ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஈவன் அந்த மசாலா போடுறதுக்கு டப்பா கூட வாங்கி வச்சுருந்தேன், ஞாபகம் இருக்கா? எல்லாம் ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தேன். வந்ததுக்கப்புறம் அது மாறி இருக்கலாம், இல்லை நம்ம 2 பேருமே ஜாலியாக இருந்திருக்கலாம். ஆனால் வரதுக்கு முன்னாடி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்புறம் ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே இப்போது உங்கள் ஊரில் நீங்கள் நிறைய வருஷமாக பழகின ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஓட இருந்திருப்பீங்க. ஸோ அதை தனியாக நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்கும் போது அது வந்து இங்கே லேக் ஆகும். என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சில நேரத்தில் ரொம்ப லோன்லியாக இருக்கும். இப்போது பார்ட்னர் வந்தப்புறம் அந்த அந்த ஃபீலிங்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாயிரும். ஆமாம், அது வந்து இப்போ தனியாக இருக்கிறதுக்கும் இப்போ
பார்ட்னரோட இருக்கிறதுக்கும் நமக்காக ஒருத்தங்க இருக்காங்க நம்ம கூடவே. ஸோ அந்த ப்ளஸ் பாயிண்ட்டு ஷேர் பண்ணிக்கிறது ஃபீலிங்ஸு அது எல்லாமே யூ கேன் பில்ட் அ ஃப்யூச்சர் டுகெதரில். ஸோ அது வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். இன்னொன்று நெகட்டிவ், இப்போ எனக்கு திடீர்னு இது பேசும்போதே கேட்குது, என்ன தான் பார்ட்னர் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் ஃபுல்லாக உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு தான் ஒரு இன்னொரு கண்ட்ரிக்கு மூவ் ஆகுறீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அவங்கெல்லாம் மிஸ் பண்ணது? ஹவு டிட் யூ கம் அவுட் ஆஃப் தட் லோன்லினஸ்? ஆர் எப்படிலாம் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணிச்சு உங்களுக்கு? ஸோ என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து நான் ஃபேமிலியோடே இருந்தேன். எல்லாருமே அப்படின்னா ஃபேமிலியோட நம்ம ஒட்டி இருந்தாக்கு. ஸோ இங்கே வந்தோன்னே வந்து நான் தனியாக ட்ரிப் கூட ஜாஸ்தி போனது கிடையாது. தனியாக ஃபேமிலியை விட்டு அவே ஃப்ரம் ஃபேமிலியே அப்படி போனதே கிடையாது. இண்டிவிஜுவல் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ருட்டீன் பழகிருப்பீங்கள்ல, உங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அதை விட்டுட்டு வரும்போது ஒரு மாதிரி லோன்லினஸ் வந்து கண்டிப்பாக ஃபீல் ஆகும். ஸோ லோன்லினஸ் வந்து கண்டிப்பாக ஃபீல் ஆகும். இப்போ நீங்கள் டிபெண்டோ ஒரு ஃபேமிலியோ ஒரு கப்புளோ பேச்சுலரோ யாராக இருந்தாலும் லோன்லினஸ், பிகாஸ் நீங்கள் வந்து யூ ஆர் அவே ஃப்ரம் யுவர் என்வாயர்மெண்ட். உங்களோட நீங்கள் பிறந்து வளர்ந்த இடத்தையும் விட்டு தள்ளி தான் இருக்கீங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் நியூ டு யூ. யூ நீட் டு கெட் கனெக்டட் ஆர் லிங்க் டு இட். அது வந்து இப்போ கூட நமக்கு இருக்காது. நமக்கு இந்தியா போனால் தான் வீல் ஃபீல் ஆர் செல்ஸில். ஆமாம், இப்போ இந்தியா ஸ்ரீலங்கா இப்போ எங்கள் ஊருக்கு போகும்போது அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழைஞ்சி அந்த ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது ஒரு சந்தோஷம் வருங்க. அது இந்த ஃப்ளைட் இங்கே ஏறும்போது வராது. ஸோ அது வந்து இட்ஸ் நார்மல். ஆமாம். அப்போ எப்படி கோப்பப் பண்ணுறீங்க? டெய்லி உங்கள் மம்மிகிட்ட ஃபோன் பேசுவீங்கல்ல? ஆமாம், நான் டெய்லி மம்மிகிட்ட ஃபோன் பேசுவேன். ஆமாம். ப்ளஸ் நான் போர்ச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதாம்ட்டெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுவோம். ஆமாம். இப்போ நான் வந்து அங்கேருந்து கற்றுட்டு வர்றதுனால எங்கள் மம்மி வாட்ஸ்அப்பில் தான் எனக்கு எல்லா குக்கிங் லெசன்ஸும் எடுத்தாங்க. ஆமாம். ஸோ மோஸ்ட்லி இந்த வீடியோ கால் அதெல்லாம் டெக்னாலஜி வழியாக நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது தான் எல்லாரோடையும். ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட இந்த வீடியோ கால்லாம் வந்ததுனால ஸோ அது வழியாக கனெக்ட் ஆகி நம்ம கொஞ்சம் லோன்லினஸ்லேருந்து வெளியில் வந்துக்கலாம். கண்டிப்பாக. ப்ளஸ் நீங்கள் உங்களுக்குன்னு பேஷன் ஒரு உங்களுக்குன்னு ஒரு, இப்போ நான் சிந்துஜன்லாம் வந்து நாங்கள் போர் அடிச்சா குக் பண்ணுவோம், மூவி பார்ப்போம், ஒரு ஏதாச்சும் கேம் விளையாடுவோம், ஸோ ஒரு வீடியோஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சுன்னா ஃபன்னாக இருக்கும். இப்போது எங்களை மாதிரி ஒரு ரூரல் பிளேஸில் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் சிட்டி வழியாக இருந்தீங்கன்னா நிறைய இந்தியன் கம்யூனிட்டிஸ் இருக்குது. ஸோ அவங்க நிறைய இது ஹோஸ்ட் பண்ணுவாங்க. இப்போது இது ஃபுட்பால், கிரிக்கெட், இப்போ பாய்ஸ்க்கு நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிரிக்கெட்டு ஃபுட்பால்லாம் வாரம் போய் விளையாடுவாங்க. ஸோ தட் கெட்ஸ் யூ லிங்க் பேக் டு யுவர் இந்தியா. ஸோ அதே மாதிரி கேர்ள்ஸுக்கும் நிறைய ஸ்போர்ட்ஸ் இல்லை நிறைய கேதரிங் அதெல்லாம் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் போய் அப்படி மீட் பண்ணி கொஞ்சம் ஃபீல் பேக் ஹோம் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருக்காங்க. எங்களுக்கு அந்த சான்ஸ் இல்லை, பிகாஸ் நாங்கள் ஒரு கார்னரில் இருக்கோம். ஆமாம், அதனால எங்கள் கைண்ட் ஆஃப் கம்யூனிட்டி எங்கேயுமே கிடையாது. ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் 2 பேரும் தான் என்டர்டெயின்மெண்ட் மாற்றி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஓகே, ஹாப்பியாக இருக்கலாம். நீங்கள் இங்கே வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு என்ன ஃபீல் பண்ணுறீங்க? என்னென்ன விஷயங்கள்? அப்ராட்னாலே வந்து சில ஃபீல்டுக்கு தாங்க டிமாண்ட் இருக்குது. ஐடி, இன்ஜினியரிங், நர்சிங், டீச்சிங் அந்த மாதிரி. மிச்ச ஃபீல்ட்லாம் இங்கே இருக்க லோக்கல் பீப்புளுக்கு நல்ல ஸ்கில் செட் இருக்கா? அதை ப்ரிஃபர் இருக்கு. எஸ், பிகாஸ் இப்போ மார்க்கெட்டிங், ஹெச்ஆர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தே ப்ரிஃபர் லோக்கல் பீப்புள். ஏன்னா அவங்களுக்கு கல்ச்சர் தெரியும், ஊர் தெரியும், பாஷை தெரியும், ஆல் தட். ஸோ நான் மார்க்கெட்டியர், அதனால என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து கொஞ்சம் வேலை கிடைக்க கஷ்டமாயிடுச்சு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபீல்டில் இருந்தீங்கன்னா உங்கள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. அதாவது இப்போ நான் மார்க்கெட்டியர்னால எனக்கு கொஞ்சம் ஐடி நாலேஜ் இருக்குது. ஸோ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எம்ப்ரேஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ் என்னன்னு பார்த்து அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கே குயிக்காக வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணோன்னா, நம்ம வந்து இதை மாதிரி சர்வீசஸ், அந்த இப்போ டெய்லரிங், பேக்கிங் அதை மாதிரி ஸ்கில் செட்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அதையே ஒரு பிஸ்னஸ் ஆக்குறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கும் நல்ல, இப்போ நம்ம நாட்டில் இருக்கும்போது அதுக்கு கிடைக்கிற வேல்யூவை விட இங்கே வந்தால் அந்த ஸ்கில் செட்லாம் இருந்தால் நல்ல வேல்யூ இருக்குது. இப்போ கர்நாடிக் மியூசிக் படிச்சிருந்தாலோ இல்லாட்டி ஒரு டான்ஸ் முடிச்சிருந்தாலோ, ஸோ அது மாதிரி நிறைய உங்கள்கிட்ட இருக்க அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்கில் செட்ஸை யூஸ் பண்ணி இங்கே இருக்க இந்தியன் கம்யூனிட்டியில் நீங்கள் டீச் பண்ணலாம். அதில் க்ரோத் வரும். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ உங்கவுங்க குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து சம்டைம்ஸ் இங்கே செட் ஆகாது. ஸோ உங்கள் ஃபீல்டில் இங்கே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றதை பார்த்துக்கோங்க.
இப்போ நீங்கள் டீச்சிங் நர்சிங் படித்தா கூட இங்கே சர்டிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி விஷயத்த ரிசர்ச் பண்ணி அதில் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஐலண்ட் வந்தீங்கன்னா பெட்டர். நான் இன்னொன்று ரொம்ப ரிக்ரெட் பண்ணுற விஷயம் என்னென்னா என்கிட்ட ஸ்ரீலங்காலே லைசன்ஸ் கிடையாது. இன்கேஸ் உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் அது இன்டர்நேஷ்னல் லைசன்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இங்கே வந்து அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரொசீஜர் வந்து கம்மியாகும். ஆமாம், அதில் என்ன அட்வான்டேஜ்னா நீங்கள் உங்கள் நாட்டிலே டிரைவிங் கற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு கிளாஸே ஒரு 45 euros 50 euros ஆகும். அதுவும் நாங்கள் இருக்க இடத்துல 50. அதே டப்ளின் பக்கம் போனீங்கன்னா 100 euro 80 euros கூட ஆகலாம். டிமாண்டு டீச்சிங் கிளாஸுக்கு டிமாண்டே அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் 12 கிளாஸ் தான் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ 12 கிளாஸில் நீங்கள் கற்றுக்க முடியலன்னா உங்களுக்கு அது அந்த 12 கிளாஸுக்கு அப்புறமும் தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா காசு ஆகும். அதுக்கு நீங்கள் அங்கேயே கற்றுட்டு வந்து இங்கே அந்த 12 கிளாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும், ஈஸியாக பாஸ் ஆயிடலாம். இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இங்கே 6 கிளாஸ் தான். நீங்கள் இந்தியன் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா வந்து இங்கே வந்து உங்களுக்கு 6 கிளாஸஸ் அந்த மாதிரி ஏதோ தான். அது வந்து இட் மேக்ஸ் யூ நீங்கள் உங்கள் வெயிட்டிங் பீரியட் ஷார்ட்டாக. ஆமாம், 6 கிளாஸ் பண்ணிடுங்க. அந்த எக்ஸ்ட்ரா 6 கிளாஸ் பண்ண தேவையில்ல, அப்படியே டைரெக்டாக போயிடலாம். ஸோ அங்கேயே படிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்லது டிரைவிங். அதுவும் எல்லா வேலைக்கும் இங்கே டிரைவிங் கேட்பாங்க. ஸோ அது இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ ஒரு ஃபாரஸ்ட் வாக் உள்ளே வந்துட்டோம், அப்படியே பேசிக்கிட்டே நடந்து வரும்போது. வேறு ஏதாச்சும் சொல்ல போகிறீங்களாப்பா? எனக்கு இங்கே வந்து புதுசாக இருந்த விஷயம் என்னென்னா, நான் இப்போ நம்ம ஊர்லலாம் எந்த நாள் வின்டரோ சம்மரோ, அதாவது கோல்ட் சீசனோ இல்லாட்டி வெயில் சீசனோ நம்மளுக்கு 6 மணிக்கு சன்செட் ஆயிடும், அப்படி முடிஞ்சிரும்ல. ஆனால் இங்கே என்னென்னா நீங்கள் சம்மர்லலாம் வந்து நைட் 10 மணி வரைக்கும் வெயில் இருக்கும். அதே வின்டரில் 4 மணிக்கே இருட்டிடும். அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஆமாம், அது எனக்கும் புதுசாக இருந்துச்சு. இது ரொம்ப அழகான ட்ரீ, எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. அப்படி மேலே தள்ளு பாருங்க, வினோதமான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த தடவை ஒருத்தரை படுக்கையே வச்சுட்டாங்கப்பா. அது என்னது? இவங்களோட பொம்மையில ஏதோ அந்த ஐரிஷ் ஏதோ ஸ்டோரிஸ்னு இருக்கு, ஓல்ட் டேல் ஸ்டோரிஸோ ஏதோ. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்பௌஸாக இங்கே வந்தாலும் என்னதான் இந்தியாவில் விசாலாம் அப்ரூவ் ஆனாலும் அது ஏதோ 30 டேஸுக்கு தான் அது வேலிட். நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே நீங்கள் வந்து இங்கே இருக்க ஐஆர்பி கார்டுக்கு அப்ளை பண்ணணும். இப்போ நான் வந்து ஸ்டாம்ப் ஃபார் ஹோல்டர்னால் ஸ்பௌஸாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாம்ப் 1G கிடைக்கும். ஸோ உங்களுக்கு சொந்தமாக பிஸ்னஸ் எதுவுமே ஆரம்பிக்க முடியாது, ஆனால் 40 ஹவர்ஸுக்கு ஒர்க் பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல். அதுக்கு அப்ளை பண்ணோம் 300 euros ஆகும். ஸோ அதை கட்டி அப்ளை பண்ணி அது ப்ராசஸிங் டைம் இப்போ இருக்க நிலைமையில் 2 மாதம் ஆகுது, ஆனால் சில நேரத்தில் சீக்கிரமாகவும் வந்துடும். ஸோ அது வந்தப்புறம் நீங்கள் வேலை தேட ஆரம்பிக்கலாம். ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ ஐஆர்பி வந்து நீங்கள் ஐரிஷ் ரெசிடென்ஸ் பெர்மிட், அது வந்து நீங்கள் இங்கே வாழ்கிறதுக்கான ஒரு பெர்மிட். பட் நீங்கள் பிபிஎஸ்ன்னு ஒன்று எடுக்கணும், அது டேக்ஸ் நம்பர். ஆமாம். இன்னொரு கொஷின் இருக்குது எனக்கு. இப்போ நீங்கள் இந்தியாவிலலாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பிடிச்சிருப்பீங்க. இப்போது நீங்கள் இங்கே வரும்போது இங்கே வந்து உங்களுக்கு நிறைய ஐரிஷ் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்களா? எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறது? யாராவது கிடைச்சாங்களா? ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட், ஆனால் ஐலாண்டுக்கு வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஃபெமிலி என்வாயர்மெண்ட் வேணுன்ற மாதிரி தோணிடுச்சு. ஸோ என்னால் இங்கே குயிக்காக ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்க முடியல, இன்னுமே முடியல. 4 வருஷம் அது. ஆமாம், ப்ளஸ் நம்ம ஒரு வயசுக்கு மேலே போயிட்டா எப்படி ஒருத்தவங்களை போய் அப்ரோச் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுன்றது கஷ்டம்தான். கரெக்ட், 100%. எனக்கே இன்னும் இல்லை. அது என்ன ஆகும்னா சின்ன வயசுல வந்து நீங்க ஈஸியா பீப்பிளோட ஜெல் ஆவீங்க. we have lot of opportunities. நீங்க வாழ்ந்த பிறகு அப்ராட் போனீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களால ஒரு நீடே இருக்காது. யாரோட போய் என்னத்த பேசுறது? வேலைக்கு போனால் ஒருத்தங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கலாம், இல்லாட்டி ஏதாவது இப்படி இந்த மாதிரி கம்யூனிட்டிஸ் ஏதாவது ஆக்டிவிட்டீஸுக்கு போனால் அங்கே மூலியமாக நீங்கள் புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணலாம். ஆமாம், கரெக்டு. ஆனால் இப்படி தான் சில பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி அப்ராட் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட் ஆனவங்க எல்லாம் கூட இருக்காங்க. ஆமாம், அது அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக ஆகணும்னு. இது எங்களோட பர்சனல் ஒப்பீனியன். நாங்கள் வந்து இன்ட்ரோவர்ட் தான் ஆகிருக்கோம். ஸோ நீங்கள் ஐலாண்டுக்கு வர ரெடியாக இருக்கீங்க, ஒரு உங்கள் ஃபேமிலியில் யாரும் ரெடியாக இருக்காங்க, ஒரு நீங்கள் ஐலாண்டில் இருக்கீங்க பட் உங்கள் ஒய்ஃபை கூப்பிட போகிறீங்க,
அப்படின்னா உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன ஆர் ப்ரொசீஜர் என்ன ப்ரோசஸ் எப்படி பண்ணணும் என்னென்ன கார்டு எப்போ எடுக்கணும் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணுறோம் இல்லைப்பா. அயர்லாண்டை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு மாதமும் அயர்லாண்டை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ இந்த சேனலில் ஒரு வீடியோவாவது வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படிக்கு சிந்துஜன் மற்றும் வைஷ்ணவி. பாய்.